தமிழ்ச்செல்வியை சந்தேகப்பட்ட சேதுவுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரியும் சித்ராவும் தமிழ்ச்செல்வி கிட்ட நல்ல பேர் வாங்கி போஸை பத்தின விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழமெல்லாம் வாங்கிட்டு வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துட்டு நல்லபடியா பேசிட்டு வெளியே போக அந்த நேரம் மலருமே அதை பார்த்துடுறாங்க. என்ன இது அதிசயமா இருக்கு, எப்பவும் தமிழ்ச்செல்வி மேல கோவப்பட்டு தான் பேசுவாங்க. இப்போ என்னடானா யாருக்கும் தெரியாம பழத்தை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு போறாங்க. நாம தமிழ்ச்செல்வி கிட்ட போய் என்னதான் நடக்குதுன்னு கேட்போம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட மலர் நேரா தமிழ்ச்செல்வி கிட்ட போறாங்க. ஏன் தமிழ், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? அக்கா சொல்லுக்கா. ஆமா, எப்பவுமே ஈஸ்வரியத்தை உங்ககிட்ட கோவமாக தான் நடந்துப்பாங்க. கையாமுக்கு காலாமுக்குன்னு ஏதாவது வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்னடானா உன் வயிற்றுல குழந்தை வளருதுன்னு சொல்லிட்டு அம்புட்டு பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்து பார்த்துட்டு போறாங்க. என்னமோ நடக்குது உங்களுக்குள்ள, அப்படி என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க உடனே தமிழ்ச்செல்வி, அக்கா என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் உனக்கு தெரியதாங்க போகுது. அவங்களோட ஒரு விஷயம் என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குக்கா. இப்போதைக்கு அந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நான் மூடி மறைச்சிருக்கேன். அது உனக்கும் தெரிய வேண்டாமே, நேரங்காலம் வரும்போது நீயும் தெரிஞ்சுப்ப. இதுக்கப்புறமும் இதை பத்தி கேட்காதக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, சரி தமிழ், நீ ஏதோ என்கிட்ட சொல்ல வேண்டான்னு நினைக்கிற, நானும் உன்னை கட்டாயப்படுத்தல. ஆமா சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க்கா. மாமா சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. அவரா ஒரு கருகி போன தோசையை சாப்பிட்டுட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு திணறி திணறி உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க்கா வந்தது. ஆனால் தமிழ், பாவம் தமிழ் மாமா, முடிஞ்சா நீயும் சமைச்சு கொடு. ஆமாம், நான் சாப்பிட சொன்னா அவர் எங்கே சாப்பிட போகிறாரு? அவருக்கு வீண் கோபம் அதிகம். எப்படியாவது போகட்டும்க்கா, எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வியும் மலருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்க அந்த நேரம் வாசலில் உட்காந்துக்கிட்டு இருந்த சேது இருந்துக்கிட்டு, ஏய் நில்லு, ஆமாம் நீ எங்கே கிளம்பிட்ட? நான் காலேஜுக்கு கிளம்புறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இங்கே பாரு, காலேஜுக்கெல்லாம் போகக்கூடாது. அதை நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்க? நான் காலேஜுக்கு போவேன், எனக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு விருப்பம். முதல்ல கையெடுங்க, வழியை விடுங்க, நான் போகணும், ஏற்கனவே எனக்கு நேரமாச்சு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், எதுக்காக என்னை மீறி நீ போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஓ அப்படியா, போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரி அப்போ நான் இப்போவே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நான் அவங்கக்கிட்டேயே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி இங்கே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் மேடம் நான் காலேஜுக்கு போகலாமா? ஓ தாராளமாக போகலாமே. ஏன் எதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க தமிழ்ச்செல்வி? அது இல்லை மேடம், என் கூட என் குழந்தைக்குன்னு ஒரு அப்பா ஒருத்தர் தங்கியிருக்காரே, அவர் தான் சொல்கிறாரு காலேஜுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. அதனால தான் மேடம் உங்ககிட்ட கேட்கலாம்னு. அப்படி ஏதாவது விதின்னு ஒன்று இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை காலேஜுக்கு போகிறதுக்கு கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அப்படி யாராவது தடுத்தாங்கன்னா சொல்லுங்க, அதுக்கும் ஒரு கேஸை போட்டுடுவோம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட வக்கீல் சொல்கிறத கேட்டதும், சரிங்க மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் காலேஜுக்கு கிளம்புறேன், ஃபோனை வச்சிருங்க. என்ன வக்கீல் சொன்னது காதில் விழுந்ததில்ல, நான் காலேஜுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப திமிராவே கேட்க, சேதுவும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே தமிழ்ச்செல்விக்கு காலேஜுக்கு போகிறதுக்கும் வழி விடுறாரு. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, என்னை எதுக்காக நீங்கள் காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் எதுக்காக, அப்படி என்ன நீ தெரிஞ்சுக்கிட்ட? ஆமாம், அன்னைக்கு நீங்கள் கருப்பண்ணங்கிட்ட என்னையும் என் கூட காலேஜில் ஒரு கேன்டீனில் வேலை செய்கிறவரையும் தப்பாக நீங்கள் நினச்சிக்கிட்டு தானே அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்க. இங்கே பாருங்க, எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நான் போகிற வர வழியில் 100 ஆம்பளைங்க கூட இருப்பாங்க, அவங்களையெல்லாம் தாண்டி தாங்க நான் போகிறேன். அதுக்காக எல்லாரையும் வச்சு என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தான் நேரம் போதாது. இங்கே பாருங்க, கண்ட நாய்ங்க சொல்கிறாங்கன்றதுக்காக தேவையில்லாமல் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு நீங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோ காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு கிளம்பி போகிறத பார்த்ததும் இங்கே தாமரை இருந்துக்கிட்டு, அம்மா பாத்தியாம்மா, அவள் காலேஜுக்கு போகிறா, அவள் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, ஆனால் நாம் நினச்சது தான் நடக்கவே மாட்டுது. அடியே என்ன பண்ண சொல்லட்டும்? ஆமாம் இதையே சொல்லிக்கிட்டு, ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன். அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன்னு சொன்னேன், கடைசியில் ஏதேதோ திட்டம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்தா. இப்போ காலேஜுக்கும் போகிறா. நாளைக்கு டாக்டர் ஆகி மாமா கூட பொண்டாட்டியாக ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. கடைசி வரைக்கும் நான் கல்யாணம் ஆகாமல் இப்படியே கண்ணியாக தான் உக்காந்து இந்த குடும்பத்தில் வயசாகி சாகணும் போல இருக்கு. என்னதாம்மா பண்ணுறது?
இருடி, நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் போக போக பண்றேன். நான் சேதுவை நம்ம தானே அனுப்பணும். அவனை எப்படி தமிழ்ச்செல்விய வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனசுல தமிழ்ச்செல்வியை பத்தி ஏத்தி விட்டோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவனே கழுத்தை பிடிச்சி தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு வெளியே அனுப்புவான். இதெல்லாம் நடக்கும். நாம பொறுமையா இருக்கணும்டி. அது வரைக்கும் பேசாம அவசரப்படாத. மறுநாள் எப்பவும் போல தமிழ்ச்செல்வி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நேரம் தமிழ்ச்செல்விக்குமே வயிறு வலி வந்துடுது. உடனே அதை பார்த்து சேது இருந்துக்கிட்டு, ஆமாம், இவளுக்கு ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டு தான் இருக்கும், நமக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்க. ஐயோ, வயிறெல்லாம் வலிக்குதே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, பேசாம அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவோமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அப்பத்தாவுமே வீட்டுக்குள்ளே வராங்க. என்னடி தமிழ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிட்டியா? வயிற்று புள்ள தாச்சி, ஒழுங்கா வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே அப்பத்தா வர. உடனே அங்க தமிழ்ச்செல்வியோ வயிற்று பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏய், என்னடி தமிழ், என்னாச்சு? அம்மாச்சி, என்னன்னே தெரியல, காலையில இருந்து ஒரே வயிற்று வலியா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல அம்மாச்சி அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வி சொல்ல. ஏய் சேது, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தமிழ்ச்செல்வி உன் பொண்டாட்டி தானே, இப்படி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அமைக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னமோ எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாம இப்படி அமைதியாக உக்காந்துக்கிட்டு இருக்க. சீக்கிரமா தமிழ்ச்செல்வியை தூக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். இங்கே பாரு அப்பத்தா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவளுக்கு தானே வயிறு வலி, அவளே ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டோம். டேய், உனக்கு கொஞ்சமாவது இறக்கம்னு ஒன்று இருக்காடா? அவ துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கே மனசெல்லாம் வலிக்குது. ஆனா கட்டின புருஷன் உனக்கு எப்படிடா இப்படி கல்லு மாதிரி இருக்க தோணுது? முதல்ல தமிழ்ச்செல்வியை தூக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். உங்க சண்டையெல்லாம் நீ அப்புறம் வச்சுக்கோ அப்படின்னு அப்பத்தா சொல்ல. இங்க பாரு அப்பத்தா, என்னாலலாம் முடியாது. ஏய், இப்போ மட்டும் நீ தமிழ்ச்செல்வியை தூக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி சரி, எதுவும் கோவப்பட வேண்டாம், நான் தூக்கி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது இங்க தமிழ்ச்செல்வியை தூக்க. உடனே அங்க வந்த சாவித்திரி இருந்துக்கிட்டு, அம்மா, இங்க என்னம்மா நடக்குது? ஆமா, இப்போ இவளுக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு சேது தூக்கிட்டு இருக்கான். அடியே, தமிழ்ச்செல்விக்கு வயிறு வலி வந்திருக்குடி, பாவம் வயிற்று புள்ளத்தாச்சு வேற. இப்படி வயிறு வலின்னு சொல்லும்போது நம்மளால எப்படிடி இப்படி இருக்க முடியும்? அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன். அதுக்காக தமிழ்ச்செல்வியை சுத்தமா சேதுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காதவளை தூக்க சொன்னா அவன் எப்படி தூக்குவான்? ஏய், உனக்கு தேவையில்லாத வேலைடி, நீ போ பேசாம. அப்படிக்கா மலரு, சீக்கிரமா ஆறுமுகத்தை கார் எடுத்துக்கிட்டு வர சொல்லு அப்படின்னு மலர்கிட்ட சொல்ல, மலருமே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி கார் எடுத்துக்கிட்டு வந்து இங்க சேதுவுமே தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கூடவே அப்பத்தா, மோகனா, மலர், சாவித்திரின்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக தமிழ்ச்செல்வியை டாக்டரும் செக் பண்ண. இன்னொரு பக்கம் வெளியே வந்த நர்ஸ், தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்ட் யாரு, டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல. டேய், காதுல விழுந்துதா? நீ தானே தமிழ்ச்செல்வியோட புருஷன், எழுந்து ஒழுங்கு மரியாதையா உள்ள போ. அப்பதா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அவளுக்கு வயிறு வலி வந்ததுன்னு சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு 3வது மனுஷி மாதிரி நானும் உதவி பண்ணி கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். இப்போ என்னடானா அவளுக்கு புருஷன் யாருன்னு சொல்லி கேட்டதும் என்ன உள்ள போக சொல்ற? நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கறதா இருக்கோம். தேவை இல்லாம அவளோட புருஷன்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காதே. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அவ வயிற்று புள்ளத்தாச்சுடா. என்னதான் இருந்தாலும் அவ சுமக்கிறது உன்னோட குழந்தை. எனக்கு தெரியும்டா, உன் ஆழ் மனசுல தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தை உன்னுடையதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ உனக்கு இருக்க கோவத்துல அவளை நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லையா, அவளை மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவளும் உன்கிட்ட பொய் சொல்லிட்டாலே தவிர மற்றபடி அவ ரொம்ப நல்லவையா. போயா, டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு அப்பத்தா இங்க சேதுவோட மனசை சொல்லி ஏதேதோ மாத்த. சரி, போய் தொலைகிறேன். ஏதோ நீ சொல்றங்கிறதுக்காக தான் நான் உள்ள போறேன். மற்றபடி அவளோட புருஷன்லாம் நான் கிடையாது. சீக்கிரமாவே அவளை நான் விவாகரத்து பண்ண போறேன். சரி சரி போ, டாக்டர் சொல்றத நல்லா காதுல வாங்கிட்டு வெளியே வா. உள்ள வந்த சேதுக்கிட்ட, நீங்க தான் தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டதும், ஆமா மேடம். சரி சரி உக்காருங்க. ஆமா, எதுக்காக தமிழ்ச்செல்வி இவ்வளோ வீக்கா இருக்காங்க? பாவம், வயிற்றுல குழந்தை இருக்கும்போது ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும், நல்ல பழங்களை சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, மனசில் சந்தோஷத்தோடு இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஏன், நீங்கள் இவரோட ஹஸ்பண்டு தானே, நீங்கள் தமிழ்ச்செல்வியை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, சரிங்க மேடம், இனிமே நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சேது சொல்ல. இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகுது. இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி,
உங்கள் ஃபேமிலிக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் வேலைக்கு நல்லா சாப்பிடணும், கொடுக்குற டேப்லெட்டை கரெக்டாக போடணும். அப்படி நீங்கள் போடலைன்னா அது உங்களோட குழந்தைய தான் பாதிக்கும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு தமிழ்ச்செல்வியுமே வெளியே வராங்க. வெளியே வந்த சேதுக்கிட்ட, ஏண்டா சேது, தமிழ்ச்செல்விக்கு எப்படி இருக்கான், டாக்டர் என்ன சொன்னாங்க, குழந்தை நல்லா இருக்குல்ல? ஆமாம் சொன்னாங்க, அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தை எப்படி இருந்தா எனக்கு என்ன வந்தது? அடேய், நான் இப்போ தானே சொன்னேன் அது உன்னோட குழந்தை, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காத. அம்மாடி தமிழ், டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு அப்பத்தா கேட்க, ஒன்றும் இல்லை, குழந்தை கொஞ்சம் வீக்காக இருக்கான், நல்லபடியாக சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க. தெரியும், இப்படி தான் டாக்டர் சொல்லுவாங்கன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஏண்டா சேது, உன் பொண்டாட்டியை நீ தாண்டா நல்லபடியாக பார்த்துக்கணும். அவள் வயிற்றுல குழந்தை இல்லாத போதே அவளை நீ விழுந்து விழுந்து கவனிச்சவன். இப்போ உன்னோட வாரிசு அவளோட வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக ஏன் உன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் கோவத்தை குறையா தமிழ்ச்செல்வியை நீ நல்லபடியாக மகாராணி மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, இங்கே பாரு அப்பத்தா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர சொன்னேன், சரின்னு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போது டாக்டரையும் பார்க்க சொன்னேன், நான் பார்த்துட்டேன், கிளம்புறேன். இவ வயிற்றுல வளர்கிற குழந்தை எப்படி வளர்ந்தா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு.